கத்திரிக்காவே சாப்பிடாதவங்க கூட கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு சுடுசாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டக்குள்ள எப்பவும் சாப்பிட சாப்பாட்டை விட சேர்த்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கிலோ பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சென்டரில் 4 கீரல் போட்டுட்டு ஆயில் ஆட் பண்ணி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண ஆயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், பூண்டு, ஆனியன், கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கிட்டு தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், ஃப்ரை பண்ண கத்திரிக்காய், புளி தண்ணி, தேவையான அளவு வாட்ரு, சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் கொதித்ததும் 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கிட்டா டேஸ்டான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. இது போல் ரெசிபிலாம் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.